Hello, hi, good morning. Welcome back to my channel, One Pot Wonders. Okay, இன்னைக்கு ஒரு vlog தான் பண்ண போகிறேன். என்னென்ன பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு கிட்டுக்கு உடம்பு சரியில்லை. ஈவா வந்து ஆயா வீட்டுக்கு போகுது, அதாவது எங்கள் மம்மி வீட்டுக்கு போகுது ஈவா. ஸோ ஈவா ரெடி ஆகின்னு இருக்கு. நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஓகே, இப்போ போய் காய், கீரை, கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது வீட்டுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு இவாவை ட்ராப் பண்ணிவிட்டு நான் வரேன். அவ்வளோ சீக்கிரம் கிட்டு வந்து வீட்டில் தூங்கின்னு இருக்குவான். ஓகே, போலாமா இவா? உன்னை இப்படி காமிக்கிறதா? அப்புறமா எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? ஓகே, ட்ரெஸ் போடு சீக்கிரம். அதுக்கு நீ தானே எடுத்து தரணும். இங்கே எடுத்து வச்சிருக்கேன் நானா, போடு. ஓகே, இன்னைக்கு சென்சஸ் வேலை இருந்துச்சு, பட் ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா கிட்ட உடம்பு சரியாதனால போக முடியல. இதா போடுறேன். ஓகே, ஸோ ஈவா துணியெல்லாம் பேக் பண்ணியிருக்குது அவங்க ஆயா வீட்டுக்கு போகிறதுக்கு. அதோட எல்லா துணியும் வேணுமா, அதோட ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுமா, பொம்மை, மேக்கப் செட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஸ்லிப்பரு, ஏதோ பேக் பண்ணி ஊருக்கு போகிற மாதிரி இங்கே இருக்கிற ஆயா வீட்டுக்கு போகிறதுக்கு ஈவா எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்குது. என்ன இவா? என்னதாம்மா? ஓகே, போடுது. உன்னோட பவுடர் கூட எடுத்துன்னு போயிடுறேன். சரி, எடுத்துன்னு போ. என்னோட பவுடர் கூட எடுத்துன்னு போதா? ஓகே, ஃபைன். சரி, நான் போயிட்டு இவாவை ட்ராப் பண்ணிட்டு எடுக்காத, நான் அட்டன் பண்ணுறேன். இவாவை ட்ராப் பண்ணிட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு நான் வரேன். ஓகே ஓகே, பயங்கர வெயிலில் போயிட்டு வந்தாச்சு. இதில் பசி, பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடலையா, அதனால போயிட்டு காலையிலே போயிட்டு எல்லாமே சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போனது. இவ ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு எல்லாமே காய், வீட்டுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து மினி ரேஷன் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு, ஓகே இப்போ எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு குயிக்காக லஞ்சு செஞ்சிடணும். கிட்டுக்கு கொடுத்துட்டு, அம்மா கொஞ்சம் வாஷிங் இருக்குது, துணியெல்லாம் அதெல்லாம் வாஷ் பண்ணணும். எவ்வளோ குயிக்காக செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் எனர்ஜி வந்துக்குது. இப்போ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஓகே, தக்காளி, கிழங்கு, சோளம், பாட்டில் கார்ட், ஓகே, கிழங்கு, பீட்ரூட்டு, மாங்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், ப்ரக்கோலி, கிழங்கு, 2 விதமான கிழங்கு, மசாலா பொடிஸ், அப்புறமா கொஞ்சம் மசாலா, ஆனியனு, சுகரு, மாவு, அப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி ஆகிடுச்சுன்ட்டுன்னு. ஸோ வாங்கிட்டேன். 1/4 kg 50 ரூபாவா பூண்டு, இஞ்சி 1/4 kg 50 ரூபாவா. ஸோ ஓகே, 1/4 kg இப்போதைக்கு போதுன்னு சொல்லிட்டு 1/4 kg வாங்கின்னு வந்துட்டேன். நாளைக்கு இல்லைன்னா ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டு மம்மிக்கிட்ட கொடுக்கணும் இஞ்சி பூண்டுக்கு. ஓகே, இப்போது டைம் வந்து கரெக்டாக 12:38. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணி போட்டு விட்டுட்டா மிஷினில் அது பாட்டுக்கு அது ஓடிங்க இருக்கும், வாஷ் ஆகின்னு இருக்கும். ஓகே, குயிக்காக இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் தூக்கி இவங்களெல்லாம் விசாரிச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். ஓகே, சத்தியமாக என்னால் முடியல, சுஸ்தாகுது எனக்கு. அப்படியே மலாந்துலாமாங்குது, பட் வேணாம், நிறைய வெளில இருக்குது. மேபி எனக்கு தோணலாம். ஸோ என்ன வேலைனாக்கா, இது செக்ரிகேட் பண்ணணும், குக்கிங் பண்ணணும், துணி கசக்கணும், கிட்டுக்கு மெடிசன் கொடுக்கணும். இது எல்லாமே தான் எனக்கு நிறையா வேலையோ தோணுது. என்ன பண்ணல, எந்த வேலையும் கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது, இஷ்டப்பட்டு பண்ணணும். அப்போ தான் குயிக்காக அந்த வேலையெல்லாம் முடியும். ஓகே, இஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இந்த வேலை மடவடன்னு ஃப்ரிட்ஜில் தூக்கி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இவங்க எல்லாம் உள்ள தள்ளிடுறேன். எல்லாம் போய் சில்லுன்னு ஆகும். வெயில் எல்லாரும் எந்து எல்லாம் நொந்துட்டுக்கிறானுங்கோ. எல்லாம் நீங்கள்லாம் ஓடுங்கடா ஃப்ரிட்ஜுள்ள போயிட்டு நல்லா கூலிங்காக இருக்கும். ஓகே, சமையல் செய்யும் போது உங்களெல்லாம் எடுத்து திருப்பி ஃபயரில் போடுறவங்கள. ஓகே ஓகே ஃபைன், கிச்சனுக்குள்ளே போகலாம் இப்போ.
இப்போ தான் இவ போய் கூட்டிகிட்டு வந்து மம்மி வீட்டில் இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாவோ. ஏன்னாக்கா மம்மி அவங்க வந்து இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கிறாங்க. அதனால வெயில் பயங்கரமாக இருக்குது, நான் வரமாட்டேன்னு இவன் சொல்லிட்டுக்கிறான். மம்மி இம்மீடியட்டாக கால் பண்ணி நீ வந்து கூட்டின்னு போயிடுமா, இவள் வர்றது இல்லையான்னு சொன்னால் போய் அவளை கூட்டின்னு வந்துட்டு ஆல்ரெடி ரைஸ் வச்சாச்சு, வச்சுட்டு தான் போனேன் ரைஸ். நான் ரைஸ் ரெடியாக இருக்குது. இப்போ சாம்பார் கூட்டு ஏதாச்சும் பண்ணணும், பண்ணுறதுன்னு தெரியல. பிளாங்காக்குறேன். துணி வேலைலாம் அயன் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் ட்ரிப் முடிஞ்சிச்சு, இப்போ செகண்ட் ட்ரிப் அயன் இருக்குது. இப்போ கிச்சனுக்கு வந்து என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிறேன். சம்டைம்ஸ் இப்படி தான் ஆயிடுது, ரொம்ப வேலை ஆயிடுச்சுன்னா ஜாம் ஆகிட்டேனாக்கா ஸோ பிளாங்க் ஆகிடுது. என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுன்ட்டுன்னு. இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கட்டும் ஃபுட்டெல்லாம் சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஓகே, ஒன் ஸ்பாட்டில் ஒரு 5 minutes உக்காந்துட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, வெயிட்ஸ். இன்னைக்கு வந்து சுரக்கா பாட்டில் கார்ட் இன்னைக்கு வந்து பாட்டில் கார்ட் சாம்பார் பொரியல் எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு சில்லுன்னா இருக்கு. ஓகே, இப்போ இவனை கட் பண்ணிடலாம். ஓகே, வலி இன்னைக்கு ஒரு சாம்பாருக்கு ப்ளஸ் பருப்பு போட்டாச்சு. வாஷ் பண்ணி பருப்பு சுரக்கா சாம்பார் சுரக்கா கூட்டிட்டு வந்து மதர்ஸ் டேக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கான், காமிக்கிறேன். ஃபோல்டிங்கில் இந்த சைடு கலர் பண்ணிட்டு பண்ணியிருக்கா. ஓகே, தம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மதர், மீ, சிஸ்டர், டாடா. ஓகே, கிட்டு பண்ணது வந்திருக்கா. இது கொடுத்துட்டு ஹாப்பி மதர்ஸ் டேன்ட்டுன்னு விஷ் பண்ணாரு. ஓகே, தேங்க்யூ கிட்டு. ஸோ ஆர்ட் ஒர்க் தம் ஃபிங்கர் வச்சு அதில் எங்கள் ஃபேமிலி நான் கிட்டு, ஈவா, அவங்க டாடி 4 பேருன்னு சொல்லிட்டு வரைஞ்சி கொடுத்துருக்கா. ஐ மீன் பிரிண்ட்டுக்கு இம்ப்ரெஷன் பண்ணி வச்சு கொடுத்துருக்கா. ஓகே, தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. ஓகே, இப்போது தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆனியனு. யூஸ்வலாக சாம்பாருக்கு என்னென்ன போடுவோம், ஆனியனு, டொமேட்டோ, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அது கூடவே இதுவும் சேர்த்து போட்டுட்ருந்தேன். இதுவும் சேர்த்து போடலாமா? இல்லை, இது அப்புறமா போடலாமா வேண்டாவா? அப்படி தான் சமையல் செய்யும்போது கன்ஃபியூஸ் ஆகிடும் எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். நான் இந்த கோல்டு ஐட்டம் எல்லாம் நான் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்குறதில்ல நான். ஃபைன், பார்க்கலாம். இதுக்குள்ளே எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, ஸோ எப்பவுமே இந்த பிளேட் என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்கும். ஏன்னா மெஸ்ஸி ஆகாது. எல்லா தோல், ஆனியன்து, பூண்டுது எல்லாத்துக்கும் தோல் இதில் போட்டுட்டு வந்தேன். பயங்கரமாக தூக்கம் வருது இன்னைக்குன்னா. எனக்கு லேசி டே எனக்கு லேசி டே இன்னைக்கு. தூக்கம் ஒரு பக்கம், என்ன இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு லஞ்சு கொடுத்துட்டு தான் வேலை. என்னத்தான் டயர்டாக இருந்தாலும் பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலன்னா தூக்கமே வராது எனக்கு. இப்போ இதில் ஒரு ஆனியன் கட் பண்ணி போடுறேன். யூஸ்வலாக சாம்பார் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
இன்கேஸ் என்னோட வீடியோ யாராச்சும் நியூ சப்ஸ்கிரைபர் குக்கிங் தெரியாதவங்க அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கும் குக்கிங் வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமாக பண்ண மாட்டேன். என்ன கிட்டுமா சுத்தமாக பண்ண மாட்டேன் நான். எல்லாம் மம்மி எங்கள் நைனா மஸ்தாக குக் பண்ணுவார். நான்வெஜ் எல்லாம் செம்மையாக பண்ணுவார். அப்படியே அந்த கடாயில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த கடாய் சாப்பாடு செஞ்சார்னா. ஆனால் நான்வெஜ்ஜில் தான் செய்வார். எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா நான்வெஜ்ஜில், மட்டன் அதெல்லாம் செம்மையாக செய்வார் என் டாடி. அந்த சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணுறேன் இப்போ. ஓகே. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நான்லாம் கிச்சன் பக்கம் போனதில்லை. இந்த மாதிரி பூண்டு கூட உரிக்க மாட்டேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் எங்கள் மாமியார் எல்லாம் ஒன்று ஒன்றா கற்றுக் கொடுத்துண்டு. பட் அவங்களும் எதுவுமே இதுக்கு ஏதோ தெரியல, ஒன்றும் வர்றதில்ல, அந்த மாதிரியெல்லாம் டீக்ரேட் பண்ணுறதில்ல. அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீ செய், உனக்கு வரும். ஸ்பெஷலி எங்கள் மாமனார், நீ செய், இப்படி பண்ணுமா, பக்கத்தில் நின்று இது போடுமா, இந்த மசாலா போடு, இப்போ இது ஆட் பண்ணும் இந்த ஸ்டேஜில், அது இதுன்னு சொல்லி அதனால கொஞ்சம் ஏதோ பேசிக்காக கற்றுக்கினேன் நான். அப்புறமா கன்சீவ் ஆனோன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய விடல. அப்புறமா லேட்டராக செய்ய வச்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ண, மாவுக்கு தோசை மாவுக்கு எங்கள் மாமியார் வீட்லேயே போடுவாங்க தோசை மாவு. எவ்ரி சாட்டர்டே எவ்ரி ஃப்ரைடே நைட்டு வந்து ஊற போட்டுட்டாங்கன்னா, நைட்டா இல்லை சாட்டர்டே மார்னிங் ஊற போட்டுருவாங்க. சாட்டர்டே மார்னிங் ஊற போட்டாங்கன்னா அந்த ஒரு 8 to 10 hours அது நல்லா சோக்காயிடும். அவங்க வெளியிலேருந்து வந்தோன்னு ஈவினிங்கு மாவு மிஷினில் போயிட்டு மாவு அரைக்க கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா நெக்ஸ்ட் டே சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்ட பிறகு தோசை சுட்டு தருவோம். அந்த மாவு பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், உளுத்தப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டேன். ஆக்சுவலாக நான் கடலப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டு உளுத்தப்பருப்பு கொஞ்சமாக போட்டுட்டேன். தெரியல எனக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அதெல்லாம் பண்ணுறேன் இல்லைங்களா, எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்னது டி கிரேடில் குக்கிங்லேருந்து நான் அப்படியே போக கற்றுக்க குக்கிங்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சில சமயம் சொதப்போம், சில சமயம் நல்லாவே வரும் என்னோடய குக்கிங்கு. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. எடுத்தோன்னே எல்லோரும் நல்லா செய்வாங்க அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒன்றுனா கற்றுக்கணும் லைஃப்பில். ஸோ பிஃபோர் மேரேஜ் ஒன்றுமே செய்யாத இருந்த பொண்ணு, ஆஃப்டர் மேரேஜ் இந்த கிச்சன் தான் என்னோடய வீடு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சமையல் செய்யும் போது ஒரு ஸ்டோரி இருக்கும் எனக்கு. ஐ மீன் எப்படி நான் கற்றுக்கினேன் இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ சாம்பார் எங்கள் மாமனார் சொல்லி தான் நான் கற்றுக்கினேன். இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒன்றா போடணும், ஒன்றா போட்டு சாம்பார் வைக்கணும். 25 வயசில் கல்யாணம் ஆகிட்டு ஒன்றுமே தெரியல. நான் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டம்மியாக இருந்துக்கிறேன் நான். குக்கிங்கில் டம்மியாக இருந்துக்கிறேன். ஆனால் இப்போ அப்படியே கை வந்து கலை. குக்கிங்னாக்கா கை வந்து கலை. அவ்வளோ தேடிட்டு இருக்கிற அஸ்வினி. இதை கிட்டமா கிட்ட மம்மி நல்லா செய்யறேன்னா செய்யறது இல்லையா? ஆமாம் செய்கிறேன் நல்லா செய்யறேனா? அப்படியே கடையில் வாங்கின மாதிரி போகுது. அவ்வளோ சீன் வானா கேட்டோம். நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குது. கடையில் வாங்கின மாதிரி எல்லாம் சொல்லு. என்ன இது பண்ணக்கூடாது. ஓகே, என்கரேஜ். கடையிலலாம் என்னை விட நல்லா செய்வாங்க. பட் என் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி குக்கிங் ஓகே. செஃப் குக். ஆமாம், நம்ம வீட்டுக்கு நான் தான் செஃப். ஓகே, நான் தான் ஜட்ஜி. வருது ஒரு பொண்ணு மம்மி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு மம்மி வீட்டுக்கு போகாதே, இங்கே வந்துட்டுக்குது. ரோஜா வீட்டுக்கு தானே போகிறேன்னு. ஆமாம். ஏன் வந்து சும்மா
மம்மி இன்விடேஷன் கொடுக்க வைக்கலு இவா நோ சரி வாங்கிக்குது. மம்மி இன்விடேஷன் கொடுக்க வெகில போவாங்க இல்லைங்களா, போ போ. அதனால ஈவாக்கு வெகில்னா ஆகாது. அதுவும் மம்மி ஆட்டோவில் ஏதாச்சும் பஸ்ஸில் போவாங்கோ, அதனால ஈவாக்க முடியாது போகிறதுக்கு. அதனால வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஈவா போன இந்த வேஸ்ட் ஈவா மம்மி வீட்டுக்கு. ஓகே, இப்போ தக்காளி ஆனியனு பூண்டு போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கிட்டுமா பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சொரக்காய் ஓகே, இதுலேயே போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன். எப்பவுமே நான் சக்தி சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு இஷ்டம் சக்தி சாம்பார் தூள். ஈவன் ஆச்சி கூட நல்லாயிருக்கும். சாம்பார் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். ரொம்ப கொஞ்சமாக உப்பு, அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் சீக்கிரம் குக் ஆகிடும். ஓகே, இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். ஓகே, இதை தூக்கி அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். நான் பயங்கரமாக சூடு ஏறுது எனக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஃபேனில் உக்காந்துட்டு நான் வரேன். பேக் டு மை பன். ஓகே, இப்போது சாம்பார் ஆயிடுச்சு, ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ சொர்க்கா எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் என்னோடய ஸ்டைலில் ஃபஸ்ட் டைம். ஓகே, எந்த ரெஃபரன்ஸும் எடுத்துக்கல. இப்படி தான் ஒரு யூகமாக ஒரு இமேஜினேஷன் பண்ணி இப்படி தான் செய்யணும்னு நினச்சி நான் செஞ்சுன்னு இருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நானும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இப்போ ஆனியன் சேர்க்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் காய் ஆட் பண்ணிக்கிறேன் நான். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒன்று வெளியே ஜம்ப் ஆகினே இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படியோ இது பாட்டில் கார்டு வாட்டர் கண்டென்ட் தானே, ஸோ அதுலேயே நல்லா குக் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், தேங்காய் உடைக்க போகலான்னா தேங்காய் உடைச்சான் காஞ்சி ட்ரை ஆகிட்டுக்குது. இந்த வெயிலுக்கு கட் பண்ணி பார்க்கலாம். என்னத்தை கட் பண்ணி பார்க்கலாம்? இது ஜஸ்ட் இது வாங்கி ஒரு 2 இல்லைனா 3 டேஸ் தான் ஆச்சு. இந்த இவா தேங்காய் இருக்கு. ஆச்சல் கலக்குதா? நல்லா இல்லையா? ஓகே, ஓகே. நானும் எங்கே தேங்காய் ட்ரை ஆகிட்டு குப்ரா ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். இந்த ட்ரை கோகோனட் இருக்குது இல்லையா, அது ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டேன். ஓகே, அது ஆனால் கூட ஒரு நல்லது தான், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அடிக்கடிக்கு எனக்கு வாயில் அச்சரம் வந்துடும். ஸோ ஓகே, தேங்காய் கிடச்சிச்சு, எனக்கு தேவையான தேங்காய் கிடச்சிச்சு. இப்போது தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய், ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஐ மீன் 2. ஓகே, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரா தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
அரைச்ச மசாலா கீழே கொட்டி ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதே மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதே மசாலாவில் திருப்பி தேங்காய் போட்டு திருப்பி பச்சை மிளகாய், சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ அதை சேர்த்து குக் பண்ணிடலாம். ஆஹா, வாசனை நல்லா செம்மையாக தூக்குது. இது அந்த தேங்காய்லாம் போட்டு இல்லைங்களா, கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்படியே ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை தூக்கிக்கிறேன். ரெடி. என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம். சாம்பார், நல்ல சொரக்காய் சாம்பார் ரெடி. நல்லா கொளுத்தி வந்திருக்கு. கூடும் கூட்டு, நான் பண்ண கூட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது, உண்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரைஸ், ஒயிட் ரைஸ். ஸோ இது 3 தான் லஞ்சு ரெடி. என்ன பண்ணேனாக்கா 2 பேரும் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் 2 விதமான ஃபுட்டு. ஒன்று கர்ட் ரைஸு, ஒன்று சாம்பார் பண்ண இல்லைங்களா, அது நல்லா பெருட்டி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கூட்டு. அதே மாதிரி ஈவா பிளேட்டுக்கோ கிட்டு பிளேட்டுக்கோ 2 பேருக்கும். ஸோ ஓகே, துணியெல்லாம் மேலே போய் காய போட்டு வந்தாச்சு. கிட்டுக்கோ ஈவாக்கு ஆரஞ்சு உரிச்சு கொடுத்து 2 பேரும் ஆரஞ்சு சாப்பிட்டுக்குன்னு டிவி பார்த்துருக்காங்க. அம்மா இப்போ தான் உக்காந்து சாப்பிட்டு துணி காய போட்டு பயங்கரமாக கால் வலிக்குது. ஜஸ்ட்டு உக்காந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு vlog எண்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன பண்ணுறேன் நான் காமிக்கிறேன். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் மீண்டும் சந்திக்கிறேன். until then bye from Ashwin. Bye. ஈவா பண்ணியிருக்க வேலை பாருங்கள். இந்த எலிஃபேண்ட்டுக்கு பேம்பர்ஸ், ஆக்சுவலாக இது அவளுக்கு லாங் பேக் எப்போது வாங்கி வச்சிருந்து இப்போ போடுறதில்ல ஈவா பேம்பர்ஸு. ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் ஆச்சி வெளியோ தூரமாக போனோன்னா போடுவோம். ஆனால் இப்போல்லாம் தூரம் எங்கன்னா போனோன்னாக்கா போடுறதில்ல. பட் அந்த பேம்பர்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சி இந்த எலிஃபேண்ட்டுக்கு போட்டு அவன் ஆடின்னு இருக்கான். எலிஃபேண்ட்டு சுசு பண்ணுமா, அதனால ஈவா பேம்பர்ஸ் போட்டு விட்டுருக்கான். பாருங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணு, நாட்டி பொண்ணு, எலிஃபேண்ட்டுக்கு பேம்பர்ஸு. என்ன சைஸ் ஈவா? எக்ஸல்லா? எல் சைஸு, எல் சைஸ் பேம்பர்ஸு இந்த எலிஃபேண்ட்டுக்கு. சூப்பர் ஈவா. இது கையெடு.